வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது என்ன ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டுங்க பாருங்கள். மகா சிவராத்திரி பெருந்திருவிழா. ஓஹோ, கோயம்புத்தூரில் சௌரிபாளையம் பக்கத்தில் இருக்க உடையாம்பாளையத்தில் அன்னமார் விஸ்வநாதர் திருக்கோயிலில் இன்றைக்கி மாசி மகா சிவராத்திரி பெருந்திருவிழா நடைபெற உள்ளது. அது சம்மந்தமான ஃப்ளெக்ஸ் போர்டு விளம்பரம் தான் அது. வாங்க போய் பார்க்கலாம். கோயிலை ஒரு சுற்றி வரலாம் வாங்க. அரச மரத்தடியில் பாருங்கள், விநாயகர் அழகாக மாலை அணிந்து அற்புதமாக காட்சி அளிக்கிறார். வந்தாரை வாழ வைத்து வரம் கொடுத்து மகிழ காத்து கொண்டிருக்கிறார் விநாயகர். அந்த கோயில் வளாகம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மைதானம். முன்னாடி நிறைய மரங்கள் இருக்குது, வேள்வி குண்டங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்டான மேடைகள். வெளிச்சுவற்றில் சிவ 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 என்று எழுதி 108 சிவ தாண்டவத்தினுடைய படங்களை வரைந்து வைத்துள்ளார்கள். வண்ண வண்ணங்களில் எண்ணங்களை கொள்ளை கொள்ளும் அந்த படங்களை பார்த்தீர்களானால் மெய் மறந்து போவீர்கள். பக்தியோடு வர்றவங்களுக்கு முக்தி நிச்சயமாக முக்தி கிடைக்கும். படங்களை பாருங்கள், அப்படியே மெய் மறந்து சொக்கி போயிடுவீங்க நீங்கள். என்ன அழகான படங்கள் பாருங்கள், பொறுமையாக அழகாக வரைஞ்சிருக்காங்க. காளை மாடு என்ன அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். அதுக்கு பின்னாடி பாருங்கள், அந்த கோயில் வளாகத்தில் உள்ள வானுயர்ந்த மரங்கள், அருமையான மரங்கள் பச்சை பசேல் என்ற காட்சி அளிக்கின்றன. அற்புதமான காட்சி. கோவிலை சுற்றி அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, மிக மிக சுத்தம். அது மட்டுமல்ல, அந்த படங்களை பார்த்துவிட்டு நாம் இப்பொழுது பார்க்க போவது கோமாதா. கோமாதா எந்தன் குலமாதா அப்படிங்கிற மாதிரி அந்த கோமாதா எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். சாதுவான பிராணி இது. இந்த ஊர் மக்களை பற்றி சொல்லணுன்னா இந்த பசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ வெள்ளந்தியான மனிதர்கள், இயல்பான மனிதர்கள், பெரிய கள்ளங்கபடு சூதுவாது தெரியாத மனிதர்கள், நல்ல மனிதர்கள். இன்றைக்கும் அந்த ஊரை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பழமை மாறாத கிராமம் மாதிரியே தான் இருக்குது. பாருங்கள், பாலை சொரியும் கோமாதா தன் வாலை சொரிந்து கொண்டிருக்கும் காட்சி. ஆஹா, இப்பொழுது நம்மை பார்த்தவுடன் நமக்காக இந்த பக்கம் திரும்பி ஒரு போஸ் கொடுக்கிறது பாருங்கள். ஏதோ குடிக்க நினைக்கிறது, மறுபடியும் அது மனதை மாற்றிக்கொண்டது. இங்கு ஒரு முருகன் நேரில் காட்சியளிப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் அது படம்தான். அந்த முருகனின் பக்கத்தில் பாருங்கள், ஒரு அழகான கன்றுக்குட்டி அழகாக வெள்ளை விளையரென்று அதன் மனதைப் போலவே தூய்மையாக, இளமையாக, அமைதியாக அந்த கன்றுக்குட்டி அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்க ரம்மியமான காட்சிகள். இங்கே ஒரு அம்மன் பாருங்கள், அச்சு அசலாக தத்ரூபமாக. ஆஹா, பார்க்க பார்க்க பரவசம். என்ன அழகாக வரைந்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த கலைஞனை இந்த இடத்திலே நாம் பாராட்டியே தீர வேண்டும். அற்புதம். இந்த பக்கம் பாருங்கள், நாகர்கோயிலுக்கு வந்து விட்டோமோ என்ற ஒரு ஐயம் ஏற்படும். ஏனெனில் இங்கு நாகர்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் பக்தர்களின் வருகைக்காக. அது அந்த இடத்திலிருந்து அப்படியே அந்த கோயிலின் வளாகத்திற்கு மெல்ல நகர்வோமா? பாருங்கள், அந்த மரம் நன்கு பறந்து விரிந்து பச்சை பசேலென அடர்ந்து காணப்படுகிறது. அங்கிருந்து வந்தால் இந்த புறம் பாருங்கள், அந்த மேடை காணப்படுகிறது. இந்த மேடையில் தான் இன்று இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற உள்ளது. கண்ணுக்கு விருந்தாக பரதநாட்டியம், கருத்துக்கு விருந்தாக பக்தியும் பண்பாடும் சிறந்து விளங்குவது அந்த காலமா இந்த காலமா என்ற பட்டிமண்டபம், மற்றும் பக்தி சொரூபமாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். அதை கரூரிலிருந்து வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் கலைக்குழுவினர் நிகழ்த்த உள்ளார்கள். வாய்ப்பிருப்பவர்கள் கட்டாயமாக கலந்து கொள்ளுங்கள். பங்கு பெறுபவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். அதை பல காலம் நாம் நினைக்கும் அளவிற்கு இருக்கும். பாருங்கள், ஆண்டவன் சன்னதியில் நின்று சொல்கிறேன், அவனை நம்புங்கள், அவனே உங்களை காப்பான். கண்ணுக்கு தெரியாதவன் என்று சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவன் நம்முடனே வாழ்கிறான், நம்மை வாழ்விக்கிறான். எனவே எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவமயம். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் பொறுமையாக வந்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.